இவன யாராவது செருப்பால அடிங்களேன். காமக்கு அந்த செருப்பாடு. ஹே கைஸ், சோஷியல் மீடியால இப்போ ஒரு பெரிய ஒரு ஹாட் டாபிக்கே போயிட்டு இருக்கு. எதை பத்தின்னு கேக்குறீங்கன்னா, இந்த எலான் மஸ்கோட கோர்க் ஏஐ பத்தி தான். என்னடா ஏதாவது புது ஃபீச்சர் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்லை, ஒரு பெரிய கான்ட்ரவர்சியே கிரியேட் ஆயிருக்கு. அதாவது இந்த ட்விட்டரில் பொண்ணுங்க அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த கோர்க் ஏஐட்ட கொடுத்து அண்ட்ரஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா கூச்சமில்லாமல் அண்ட்ரஸ் பண்ணி தருது. ஏண்டா ஏஐ வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக கிரியேட் பண்ணாதடா, அதை இவ்வளோ கேவலமாவடா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உண்மையாக நடந்துச்சு, எலான் மஸ்க் இதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணாருன்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டெக் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Words of mind blow tracks, cloud cold, silent fire, past the future, never retire. Tech princess. டிசம்பர் 2025 தான் இந்த கோர்க் ஏஐக்கு புதுசாக ஒரு ஃபீச்சரை வந்து கொண்டு வராங்க. அதுதான் இமேஜ் எடிட்டிங். இந்த இமேஜ் எடிட்டிங்கில் என்ன பண்ணலான்னா, யூசர் வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணி அவங்களுக்கு தேவையான மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சும்மா ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஃபீச்சர். ஆனால் இதை பல பேர் தப்பாக மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் தான் வந்துட்டு அப்லோட் பண்ணி ரிமூவ் ட்ரெஸ், அன்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ப்ராம்ப்டை கொடுத்து கிட்டத்தட்ட பல மில்லியன் ஆஃப் நியூட் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு ஷார்ட் டைம் பீரியட்லேயே வந்துட்டு 3 மில்லியன் செக்ஷுவலைஸ்ட் இமேஜை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்கதா CCDH அவங்க வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செலிப்ரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் போகிற குழந்தைங்க முதல் கொண்டு இந்த மாதிரி தப்பான ஃபோட்டோஸை வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு எலான் மஸ்க் சாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேஷுவலாக தான் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோர்க் ஏஐ வந்துட்டு தானாக இந்த இமேஜஸ்லாம் ஜென்ரேட் பண்ணலை, யூசர் வந்துட்டு என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் வந்துட்டு இது வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, தப்பாக இமேஜ் கிரியேட் பண்ணுறவங்க வந்துட்டு இதே மாதிரி விளைவை வந்துட்டு அனுபவிப்பாங்க, அவங்க அக்கௌண்ட் வந்துட்டு பேன் ஆகும், லீகலான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எலான் மஸ்க் இதை வந்துட்டு ஒரு சென்சார்ஷிப் இஷ்யூவாகவே பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஸ்பீச்சை வந்துட்டு தடுக்கிறாங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் மற்ற வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு இதை அப்படின்னு நினைக்கல. இன்னும் வந்துட்டு இந்த இஷ்யூவை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து ட்விட்டருக்கு வந்துட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. 2 ஜானே வந்துட்டு இந்த நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, உங்களோட ஏஐ வழியாக வல்கர் கண்டென்ட்டும் அப்சீன் கண்டென்ட்டும் வந்து நிறைய வந்துட்டு பப்ளிஷ் ஆகுது. ஸோ இதை உடனே ஸ்டாப் பண்ணி ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் வந்துட்டு 72 ஹவர்ஸ்க்குள்ளே சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூவை பார்த்துட்டு யூகே பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா, திஸ் இஸ் டிஸ்கிரேஸ்ஃபுல், அதாவது மற்றவங்க வந்துட்டு சங்கடப்படுத்துகிற மாதிரி இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவும் இந்தோனேஷியாலையும் பார்த்தீங்கன்னா இந்த கோர்க் ஏஐயை டெம்பரவரியாக பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி எல்லா சைடும் ப்ரெஷர் இருந்தனால ட்விட்டர் சைட்லேருந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் பெய்டு யூசர்ஸால் மட்டும்தான் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பிகினி, ரிவீலிங் த கிளாத்ஸ், அண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்து எடிட் பண்ண நினச்சாலும் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை, எனக்கு புரியல, இந்த உலகம் எங்கே போயிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு எவ்வளோ க்ரோ அப் ஆகுது, அதெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல்லாகணும், நமக்கு வந்துட்டு தேவையான டைமில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சது. ஆனால் அது இவ்வளோ கேவலமாக மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, எனக்கு புரியல, இந்த டீப் ஃபேக் இமேஜ் கிரியேட் பண்ணலாம் ஒரு காலத்தில் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு க்ரைம் மாதிரி ஒரு ஓரமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவசி அப்படின்னு ஒரு விஷயம் சுத்தமாக கிடையாது. நான் சரி இந்த மாதிரி கான்ட்ரோவர்சியான விஷயம்லாம் நம்ம சேனலில் பேச வேணாம் தான் இருந்தேன். பட் நம்மளும் பேசலைன்னா வேற யார் தான் பேசுவா சொல்லுங்க. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்மளோட பாதுகாப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். சோஷியல் மீடியாவில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் அது கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க, அவ்வளோதான். நான் இதை வந்துட்டு கேர்ள்ஸுக்கு மட்டும் சொல்லலை, பாய்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா ஆணாகப்பட்ட எலான் மஸ்க்கே பிகினியை போட்டு விட்டாங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, சேஃப்டியாக இருங்கன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த கோர்க் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்து பார்க்குறேன். அன்டில் தென் வட்டாமாமே.